டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட கண்டினியூட்டி பாருங்கள். The motion of connected bodies when objects are connected by strings, the force F is applied அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். சரியா, M1 is one of the object, M2 is also another one of the object. M1 is greater and M2 is smaller. What is the meaning that M1 ஓட சைஸ் வந்து என்னது மேக்ஸிமமாக இருக்கும், ஓகேவா. M2 ஓட சைஸ் வந்து மினிமம். இப்போ M2 is small object, M1 is big object அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு the inclined plane it produces tension the strings which affect the acceleration to extent அப்படின்னு சொல்கிறோம். Let us discuss various cases of same. Let us discuss various cases for the same அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கேஸ் 1 பாருங்கள், வெர்டிக்கல் மோஷன் சொல்கிறோம். Consider two blocks masses M1 and M2. M1 and M2 connected by a light and inextensible string with என்னது passes over fully, ஓகேவா. இப்போ M1 ஒரு ஆப்ஜெக்ட், M2 ஒரு ஆப்ஜெக்ட். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஒயர் வழி ஒரு கயிறு வழியை கனெக்ட் பண்ணி ஃபுல்லின்னா என்ன அர்த்தம்னா என்னது, ஒரு ரவுண்டாக இருக்கு இல்லையா, இது ரவுண்டாக கொடுத்துருக்காங்களே, இந்த புள்ளி வழி என்ன ஆகுது, கயிறு ஊட்டி போய் இப்படி வரும். சரி, தனிச்சேந்திர கவுரு சொல்கிறான் இல்லையா, இப்போ அது மாதிரி, ஓகேவா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் லெட் ஏ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் டி அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன்னா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா. வெலாசிட்டி ஆக்சலரேஷன் என்னென்னு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்க, எல்லாம் 4th லெசனில் படிச்சுட்டு 2nd லெசனில் படிச்சிருக்கீங்க. ஆக்சலரேஷன் ஏ, சரியா. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. when the system is released both blocks starts moving, that is M2 vertically upwards, M1 downwards அப்படின்னு கொடுத்தது சேம் ஆக்சலரேஷன் ஏ, ஓகேவா. The M2 vertically upwards and M1 downwards with the same acceleration A, same acceleration A. Next, the gravitational force M1G, the gravitational force M1G and mass M1 used lifting mass M2. The lifting mass M2 என்ன அர்த்தம், M1 கம்பேர் பண்ணுறப்போ M2 ஓட வேல்யூ வந்து மேக்ஸ், ஓகேவா. M2 ஓட வேல்யூ மினிமம். ஸோ என்னாங்க, அது வந்து மேலே அப்வர்ட்ஸ்லையும் M1 டவுன்வர்ட்ஸ்லையும் இருக்குது, ஓகேவா. அதான் டயக்ராம்லேயும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. M1 வந்து டவுன்வர்ட்ஸ்லையும் M2 வந்து அப்வர்ட்ஸ்லையும் இருக்குது, ஓகேவா. பிகாஸ் ஆஃப் த ரீசன் M1 இஸ் கிரேட்டர் தேன் M2, ஓகேவா. ஸோ இப்போ M1 வந்து அப்வர்ட்ஸில் போகுது, M2 டவுன்வர்ட்ஸில் இருக்கும். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆக்சிஸ் இங்கே பாருங்கள், ஓகேவா. M1G M2G அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுதா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஐ கேப் அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் சிஸ்டம் சொல்கிறோம். ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஜே கேப், தட் இஸ் அக்கார்டிங் டு ஒய். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஒய், ஓகேவா. த ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் மாசஸ் M1 and M2 applying Newton's second law, Tj cap minus M2G cap equal to M2 A J cap அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. இப்போ the left hand side of the above equation is total force act on the M2, ஓகேவா. சரி, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, ஜேகேபிஎம் போடுறோம், ஜேகேபிஎம் போடுறோம் தெரியுதா. ஒய் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஓகேவா. டி வந்து டென்ஷன். மைனஸ் M2 ஏன் போடுறோம், மைனஸ் M2 டிஜே கேப்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் M2 ஏன் போடுறோம் அப்படின்னா M2 வந்து என்னது
ஆக்சுவலாக டிஜே கேப்பு இந்த இடத்துல மைனஸை வந்து -m2 இன்ட்டு ஜே கேப் கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. இது m2. இப்போ -m2 ஜே கேப் அப்படின்னு சொல்லி சரியா. அண்டு ஈக்குவல் டு என்னது m2 ஏ ஜே கேப் ஃபைனலாக. ஓகேவா, அதாவது அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி என்ன சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த எபோவ் ஈக்குவேஷன் இஸ் டோட்டல் force act on the m2 and the right hand side of the product of the acceleration m2 is in the y direction. So by comparing the components of the both sides, t minus m2g is equal to m2a. Similarly, applying Newton's second law of motion, m1 என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு அந்த m1 மாஸுக்கு அதாவது m1 மாஸ்னு என்ன அர்த்தம், இந்த டயக்ராமில் எந்த டயக்ராமில் m1க்கு என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸில் வரும் சரியா. இப்போ இந்த தெரிச்ச டி ஜே கேப் மைனஸ் m1 ஜே கேப் ஈக்குவல் டு -m1 இன்ட்டு ஏ ஜே கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் m1 மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸு -j cap இட்ஸ் ஆக்சலரேஷன் அலாங் இட்ஸ் ஆக்சலரேஷனை மட்டும் மென்ஷன் பண்ணுறப்ப அது வந்து என்ன சொல்கிறோம், -j cap அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த இடத்துல ஏன் சார் ஸ்பெசிஃபிக்காக -j போடுறீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து அப்வர்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஜே கேப் போடலாம். பட் என்னது, ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் வருது. எந்த ஆக்சிஸில் வருது, டவுன்வர்ட் ஆக்சிஸில் வருது. m1லேருந்து வந்து என்ன ஆகுது, டவுன்வர்ட்ஸில் வருது. இப்போ m1லேருந்து டவுன்வர்ட்ஸில் வர்றப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா -j. இதே m1லேருந்து மேலே போச்சுன்னா அது வந்து என்னது, +j அப்படின்னு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு as mass m1 downwards -j cap, its acceleration is along -j cap அப்படின்னு சொல்லி. By comparing the components of both sides we get என்னது, இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவேஷனை அகைன் t minus m1 into g is equal to -m1 into a அப்படின்னு சொல்கிறோம். இப்போ m1 into g minus t is equal to m1 into a அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவேஷன் 3.10. இப்போ அது ஆடிங் ஈக்குவேஷன் 3.9 அண்ட் 3.10. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, m1g minus m2g is equal to m1a plus m2a. சரி, இது m1a m2a அல்லது இந்த ஈக்குவேஷனில் திஸ் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன், ஜஸ்ட் வெயிட். இந்த ஈக்குவேஷன் இந்த f is equal to ma வருது இல்லையா, இந்த m1a m2aலாம் ஏன் சொல்கிறோம், m1a m2a ஏன் சொல்கிறோம்னு தெரியுதுங்களா. எனக்கு கவனிங்க, இந்த ஈக்குவேஷனில் f is equal to ma, ஃபோர்ஸ் f is equal to என்னது, ma அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபோர்ஸ் f is equal to ma அப்படிங்கிறப்ப ஃபோர்ஸு f is equal to ma அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் வெயிட். ஃபோர்ஸ் f is equal to என்னது, ma நமக்கு தெரியும் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், m1 இன்ட்டு ஏ ஜே கேப் அப்படின்னு சொல்கிறேன், m2 இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, என்ன சொல்கிறேன் புரியுதா. ஸோ பை கம்பேரிங் த காம்போனன்ட்ஸ் ஆன் தி போத் சைட், இப்போ t minus m1g equal to -m1 into a அப்படின்னு. இப்போ m1 into g minus t, m1 into g minus t is equal to m1a. and the equation 3.9 3.10 3.9 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால என்னது, m1g minus m2g is equal to m1a plus m2a அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது m1 minus m2வை வெளியிடுங்க, ஜியை காமனாக வெளியே போட்டுருங்க. இப்போ m1 plus m2 into a அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போது from the equation
A is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into g அப்படின்னு சொல்லி both mass are equal, that is m1 is equal to m2 from the equation A is equal to 0 அப்படின்னு சொல்லி that shows that the masses are equal, there are no acceleration and the system whole will be at rest அப்படின்னு சொல்லி next to find the tension acting the string substitute the acceleration of the equation 3.12 into that is equation 3.9 அதாவது 3.12 ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன் 3.9ல் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா 3.9 எங்கே இருக்குன்னு 3.9 பாருங்கள் மேலே இருக்கா இந்த 3.9 வேல்யூவில் என்ன பண்ணுறேன் 3.12 ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறேன் 3.1 ஏவோட வேல்யூ என்ன பண்ணுறேன் இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏவோட வேல்யூ என்ன பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஏவோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 ஏ இஸ் ஈக்குவல் டு m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு g அப்படின்னு சொல்கிறோம் both masses are equal, so m1 is equal to m2 from the equation ஓகேவா அண்டு the 3.12 ஈக்குவேஷனை 3.9ல் அப்ளை பண்ணுறான்னு சொல்கிறேன் இது அப்ளை பண்ணாமல் என்ன ஆகுது t minus m2 into g that is equal to m2 into m1 minus m2 divided by m1 plus m2 into g அப்போ t is equal to இந்த மைனஸ் m2g இந்த போச்சுன்னா ப்ளஸ் m2gன்னு வரும் அப்போ m2g ப்ளஸ் m2 இன்ட்டு இந்த m1 மைனஸ் m2 m1 ப்ளஸ் m2 இன்ட்டு ஜின்னு சொல்கிறோம் இது ரெண்டுலேயுமே காமனாக m2g வெளியே இருக்குது அதை வெளியே எடுத்தாங்கன்னா இப்போ m2 இன்ட்டு ஜியை காமனாக வெளியிடுங்க ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு m2g காமனாக எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் வரும் 1 ப்ளஸ்ஸு என்னது m1 மைனஸ் m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ t is equal to m2g is equal to என்னது இது m1 ப்ளஸ் m2 இருக்கு இல்லையா m1 ப்ளஸ் m2 இதை வந்து என்ன பண்ணிக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அதாவது எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m1 மைனஸ் m2 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அப்போ t is equal to 2 m1 m2 டிவைட் பை என்னது m1 ப்ளஸ் m2 இன்ட்டு g அப்படின்னு சொல்லி ஓகேவா அதுக்கு அடுத்தது equation 3.14 gives only magnitude of the acceleration magnitude of the acceleration for mass m1 a cap is equal to a vector is equal to minus of m1 minus m2 divided by m1 plus m2 g j cap for mass m2 acceleration vector is given by a vector is equal to m1 minus m2 divided by m1 plus m2 ஓகேவா இன்ட்டு ஜி ஜே கேப் அப்படின்னு சொல்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது வெர்டிக்கல் மோஷன் பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் மோஷன் என்ன அர்த்தம் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் கவனிங்க ஒன்றா ஆப்டிக் அந்த கேலண்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஆப்டிகல்ஸ் வந்து ஆப்டிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதை கொடுத்தப்போ ஆப்டிகல் ஒன்று அது அப்வர்ட்ஸ்லேயோ டவுன்வர்ட்ஸ்லேயோ என்ன ஆகும் மூவ் ஆகும் சரியா அப்வர்ட்ஸ்லேயோ டவுன்வர்ட்ஸ்லேயோ என்ன ஆகும் மூவ் ஆகுது வந்து என்னது தட் இஸ் வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்கேஸ் ஹரிஜான்டல் மோஷன் என்னது இந்த டைரக்ஷனில் போடுது புரிஞ்சுட்டியா horizontal motion in this case the m2 is kept on a horizontal table and the mass m1 is hanging through the small pulley as shown in figure so horizontal move ஆகிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் ஒரு டேபிள் இந்த டேபிள் மேலே m1 m2 mass is placed the m1 is placed by a wire or rope
the rope is connected to in between M2 and M1. Okay, and the M1 is minimum compared than M2. இப்போ M2வை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோன்னு வச்சு, M2வை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், எங்கேருந்து எங்கே சார் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, லிசன், இப்போ M2வை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூவ் பண்ணுறோம். M2வை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், M1ஓட வேல்யூ கீழே இங்கே திஸ் டைரக்ஷன் இஸ் நத்திங் கூட என்ன சொல்லுது, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். This case, mass M2 is kept on horizontal and table M1 hanging through a small pulley as shown in figure 3.17. Assume that there is no friction on the surface. So the blocks in the horizontal motion, the diagram la irukku. As both blocks are connected in the unstretchable string, string, if M1 moves with an acceleration A downward and M2 is also moves same acceleration A horizontally, as both blocks are connected to the unstretchable string, the M1 moves with an acceleration A under A. The downwards M2 is also moves with the same acceleration horizontally. The force acting on the M2, இதெல்லாம் ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிங்க போதும். எக்ஸாம்லாம் அவ்வளோ ரொம்ப இன்டீரியராக கேட்க மாட்டாங்க, சரியா? நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்க, இந்த 3 பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணிக்க. இந்த டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M2G இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. இந்த அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸ் N எக்ஸட்டட் டு சர்ஃபேஸ். அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம், அதாவது அந்த ஃபுல்லிலேருந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வருது இல்லையா, அந்த நார்மல் ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஹரிசாண்டல் டென்ஷன், இந்த டேபிளுக்கு மேலே இருக்கு இல்லையா, புள்ளி டேபிளுக்கு மேலே இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட்டு, அது வந்து M2ங்கிற ஆப்ஜெக்ட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறேன் புரியுது? ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் M1, தட் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M1G, டென்ஷன் D ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அப்போ என்ன அர்த்தம், டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரும், அது வந்து M1G அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்ஷன் T ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஷன் T ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் போத் மாசஸ் ஆஸ் இன் ஃபிகர். ஃப்ரீ பாடி டயக்ராம், இப்போ M2 இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு என்ன, M1 வந்து கீழே வருது, மேலே டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம், கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். M2 வந்து என்ன ஆகும், Tங்கிற டென்ஷன் வந்து எங்கே இருக்கும், சைடில் இருக்கும். M2ங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் நார்மல் ஃபோர்ஸும் ரியாக்ட் ஆகும். தட் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த மாசஸ் M1 அண்ட் M2 அப்படின்னு சொல்லி. இப்போ இதை அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா, F is equal to ma ஃபார்முலா, F is equal to ma. இப்போ T மைனஸ், அதாவது டென்ஷன் T இருக்கும், T J cap is equal to minus M1 into G cap அப்படின்னு, that is equal to minus M1 into A J cap அப்படின்னு சொல்லிட்டு, that is along y direction for எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, M1 மாஸ். M1 மாஸ்னால் உங்கள் புக்கை பாருங்கள், M1 mass. By comparing the components of the both sides of the above equation, T minus M1 into G is equal to J cap value J dot J 1 ஆகிடும். ஸோ T minus என்னது M1 into G is equal to minus M1 into A அப்படின்னு சொல்லுவோம். இது அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. M2 T I cap, ஏன் இங்கே I cap போடுறோம், இந்த M2னா என்னது, டேபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிகல், அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஐ கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ T I cap ஈக்குவல் டு M2 A I cap அப்படின்னு சொல்லுவோம், அலாங்கு எக்ஸ் டைரெக்ஷன் சொல்லிட்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ
நெக்ஸ்ட் பாருங்கள், by comparing the components of the both side the above equation T is equal to M2A அப்படின்னு, T is equal to M2A. So there is no acceleration along y direction for M2. இப்போ y ஆக்சிஸில் அல்லது y டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ n j cap minus m2 g j cap is equal to 0. By comparing the components of the by comparing components on both sides the above equation n minus m2 g is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ n is equal to m2 into g அப்படின்னு சொல்கிறோம். சரியா, n is equal to என்னது m2 into g அப்படின்னு சொல்கிறோம். By substituting the equation 3.15 in equation 3.14, by m2a minus m1g is equal to m2a minus m1g is equal to minus m1 into a அப்படின்னு சொல்கிறோம். இப்போ m2a plus m1a is equal to m2a plus m1a is equal to m1g அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே கிராவிடேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஃபைனலாக a is equal to m1 divided by m1 plus m2 into g. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஏவோட வேல்யூவை திருப்பியாக எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 3.15 அப்ளை பண்ணுறோம். 3.17 ஈக்குவேஷனை 3.15 அப்ளை பண்ணுறோம். இப்போ அப்ளை பண்ணோம்னா t is equal to m1 m2 divided by m1 plus m2 into g அப்படின்னு சொல்லுவோம். So comparing motion in the both cases, it is clear that the tension in the string for horizontal motion it's half of the tension அப்படின்னு சொல்லி, okay, half of the tension of the vertical motion in the same mass string அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஆக்சுவலாக ரிசல்ட் என்ன இங்கே what is concluded that the important applications of industries, இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறோம். The ropes are used in conveyor, சரியா, கன்வேயர் பெல்ட்டு ஹரிஜான்டல் மோஷனில் மூவ் ஆகிறதுக்கு, ஆப்ஜெக்ட்டு ஹரிஜான்டல் மோஷனில் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபார் லாங்கர் டூரேஷன் தென் டோஸ் க்ரேன்ஸ் அண்டு லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரேன்லாம் சொல்கிறோம் இல்லையா, க்ரேனு லிஃப்ட்டு இதுலாம் என்ன பண்ணுறோம் வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா புரிஞ்சிக்கிங்க, க்ரேன் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னது இந்த ஹரிஜான்டல் மோஷன் ஃபங்க்ஷனும், அதே மாதிரி லிஃப்டெல்லாம் ரியாக்ட் ஆகுதுல்ல, லிஃப்ட்டு அதெல்லாம் இந்த லிஃப்டெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது, யாராவது பண்ணல இது லிஃப்டெல்லாம் இந்த ரோப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட்டு வந்து லிஃப்ட்டுக்கு மேலே ரோப் இருக்கும். ஓகேவா, லிஃப்ட்டுக்கு மேலே என்ன இருக்கும், இந்த ரோப் இருக்கும். சரியா, இது நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பழனிக்கு யாராவது போயிருக்கீங்களா, பழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழேருந்து வரும், கீழேருந்து அந்த வர ட்ரெயினை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பி வந்து என்ன ஆகும் சுற்றிக்கிட்டே வரும். அது பார்த்துருக்கீங்களா, பழனியில் கோயில் பக்கத்தில் கீழே சாமி கும்பிட்டு ஓரமாக அந்தாண்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெயினில் வர்றவங்கலாம் அதில் வருவாங்க. அந்த ட்ரெயின்னா என்ன அர்த்தம், அந்த சின்னதாக இருக்குங்க பாக்ஸ் அங்கே சுற்றும், பெரிய இது மாதிரி இருக்கும், கம்பி இருக்கும், அந்த கம்பி என்ன ஆகும் அப்படியே என்னது என் டேர்ன்ஸ் சுற்றும், என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து என்ன ஆகும் அந்த கம்பி சுற்றும். ஓகேவா, சரி, கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்த்துக்கோம். 3.5 வந்து என்னது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, இது கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் எவ்வளோ இருக்குது, இதுக்கு முன்னாடி கவனிங்க 12th வந்து நிறையா போர்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறையா போர்ஷன் டெலிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் அதனால் சிலபஸ்லாம் கொஞ்சம் குறையும், இருந்தாலும் நடத்துனதான் கொஞ்சம் பார்த்துக்குங்க.